இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சார்மினார் பிரியாணி எல்லாத்துக்குமே தெரியும். சன் டிவி இருக்கிறாரு. டிஃப்ரெண்ட் இருக்குல்ல மற்றவங்களோட வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால் பேசுறேன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராயப்பேட்டையில வந்து சார்மினார் பிரியாணி. ஸோ ராயப்பேட்டைனாலே பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு பயங்கரமான ஃபேமஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சார்மினார் பிரியாணி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பிரியாணி கடை வந்து சென்னையில சாப்பிடுவாங்க இருக்கவே முடியாது. பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன பிரியாணின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி விஷாலின் கோவில் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ போலாம். நான் எப்படியும் 2 மாதம் பாட்டு இங்கே வந்துடணும். எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கூட வேசர்பல்லேருந்து வந்து இல்லை, இங்கே எனக்குமே பிடிக்கும். வெளியே வீட்டு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வருவேன் எப்பயுமே. நான் ஆக்சுவலாக வெளியே சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து தான் சாப்பிட்டுக்குவேன். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. அதாவது சைடாக எதுவுமே இருக்காது அங்கே. நமக்கு சாப்பிட்டு சுற்றி கிடைக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்பயும் சிக்கன் தான். ஆமாம். என்னோட பேர் தாமோதரன். ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவேன். சாட்டர்டே சண்டேனா இப்போ நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் வராங்க. டேஸ்ட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த கடைக்கு. ஓகே, தேங்க்யூ. எனக்கு எப்போவுமே சிக்கன் தான் ஃபேவரட். ஓகே, தேங்க்யூ. வாங்கிட்டு இருக்கோம். சாமினார் வந்துட்டு விஷால் நான் சொன்ன மாதிரி வந்து சிக்கன் பிரியாணி ஒன்று, மட்டன் பிரியாணி ஒன்று, தந்தூரி ஒன்று. தெரியுது. அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு சொல்லு. தெரியாது. நான் வந்து விஷால் அண்ணாவோட கொலீக் வந்து எக்ஸ் கொலீக். அதாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட. ஸோ வந்து விஷால் நான் வந்து என்னோட பிரதர் மாதிரி. ஸோ வந்து அவர் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, சென்னை வந்திருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு யூத் சப்போர்ட் கொடுங்க, நானும் ஒரு பெரிய யூத் சப்போர்ட் வந்து விஷால் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ சாப்பிட போனோம். ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தால் ஆரி போயிடும். ஆமாம், இவர் பேர் வந்து ஆதித்யா. இவருக்கு வந்து பொதுவாக பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே, போட்டு வாங்கியிருக்கோம் 140. அதே மாதிரி சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருக்கோம். பாஸ்மதி ரைஸு சென்னை வந்ததான் பாஸ்மதி ரைஸே வந்து நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. உண்மையா சொன்னா பாஸ்மதி விட சீரக சம்பா தான் நல்லா இருக்கும். நீ இப்படி சொல்ற, ஆனா திருச்சூர் வேணாம்னு சொல்றாங்க. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எங்கப்பா இங்க கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறாங்க. பட் நம்ம சென்னையில ரொம்ப நாள் இருந்தால ஒரு பைட் போட்டுடலாம்.
நல்லா பாரு பாஸ்மதி நல்லா மடங்கி இருக்கு. ரொம்ப வரப்பா இல்லாம ரொம்ப குளகுலன்னு இல்லாம ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த சிக்கன் பிரியாணி வந்து நார்மல் பிராய்லர் சிக்கன் இல்லை, இது வந்து ஃபார்ம்ல வளர்க்குற பிராய்லர் சிக்கன், ஊசி போட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கே நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். மட்டன் பீஸ் கூட பாரு நல்லா நல்லா எடுத்த உடனே வந்துருச்சு. மட்டன் பீஸ் கூட ரொம்ப ரப்பா இருக்கு. பக்கா சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுறீங்களா? பக்கா வரான். சிக்கன் பிரியாணில ஒரு பீஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு முட்டை வந்துடுது. நானும் மட்டன் ட்ரை பண்ணுறேன். நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல மட்டனோட ஜூஸும். மசாலா வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். ரொம்ப அதிகமாக மசாலா கிடையாது. அதே மாதிரி இந்த தக்காளி வந்து இருந்தாலுமே அந்த தொக்கு தொக்கா வர சில இடத்துல எல்லாம் இந்த இடத்துலலாம் தொக்கு தொக்கா இருக்காது. இப்போ வர வரையா வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கலாம். நீ கடைசி இங்கே எப்போ வந்த? கடைசியா வந்து நான் ஒரு 2 வாரம் முன்னாடி. யாரு கூட வந்த? நீ தனியா வர மாட்டியே. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சார்மினார் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆக்சுவலாக ராயப்பேட்டைன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபேமஸ். சென்னையில் ராயப்பேட்டை பிரியாணி மாதிரி வேறு எங்கேயுமே பிரியாணி கிடைக்காது. ரீசெண்ட் டைம்லாம் சாமினார் பிரியாணி வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். நிறைய பேர் பார்க்க நம்ம கூட்டம். தந்தூரி கோட்டர் தந்தூரி வாங்கியிருக்கோம். சூப்பர் ஜூஸியா இருக்கு. தந்தூரி ஃப்ளேவர் இருக்குல்ல, ஆஹா. சென்னை தாயா. உங்க திருச்சி மக்கள்லாம் கோச்சிக்க மாட்டாங்களா சென்னையை பற்றி புகழ்ந்தா? நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு சென்னை தான். இப்போ போய் திருச்சியில் செட்டிலாக இருந்தாலும் பட் நம்ம மோஸ்ட் ஃபேவரட் சென்னை தான். நாளைக்கு நம்ம போகாத இடமா? நானும் விஷாலுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணும்போது காலைல வந்து நிறைய விஷயங்கள், அதாவது காலைல போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடுவோம். பொங்கல் கிண்டிக்கிட்ட ஒரு கடை இருக்கு, பொங்கல் இட்லிலாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் பெரிய கதை. இவர் சாப்பிட்றது இல்லாம ஆஃபீஸுக்கு எல்லாருமே ஆர்டர் பண்ணி ஆரம்பிச்சு அவன் டெய்லி ஒரு 2 இட்லி ஆரம்பிச்சாலு டெய்லி 35 இட்லி ஆரம்பிச்சாரு. அவனுக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு. ஃபைனலாக ஃபுட் ரிவ்யூ வந்து பிரியாணி சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. அல்டிமேட் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. ரைஸ் நல்லா இருக்கு, மசாலா சூப்பராக இருக்கு. முக்கியமான விஷயம் ரொம்ப காரமாக இல்லை, ரொம்ப சப்பனும் இல்லை, நல்ல பிரியாணி. எனக்கு மட்டன் ரொம்ப பிடிச்சிருக்கனால. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லாருமே நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு இந்த டேடுடையில வந்துட்டே இருக்கு. ஸோ அதை விட உங்களுடைய நான் உங்கள் விஷால் டாடா பேசியும் அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சன் டிவி செய்திகளுக்காக உங்கள் இதமாறன்.